இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த 65 ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். தேவ பிள்ளைகளே, முந்தினவைகளை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்களே உங்களுடைய புதிய காரியங்களுக்கு தடையா இருக்கிறீர்கள். ஆண்டவர் புதுசை கொடுத்துட்டாரு. இன்னும் நீங்க பழைய சிந்தையோட இருந்தீங்கன்னா புது வாசனை வெளியில வராது. சர்ச்சைக்கு வந்தா நல்லா களிப்பா இருந்துட்டு போங்க, செழிப்பு உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். இங்க யாராவது நீங்க எங்க அப்பா அம்மா எனக்கு ஒன்றும் தரல, ஒன்றும் தரமாட்டாங்க, நான் உங்க அப்பா நிறைய வச்சுட்டு இருக்காரு. அடுத்த ஏரியா எப்படின்னா, ஆபிரகாம் கொஞ்சோண்டு தான் தண்ணி என்ன பண்ணாரு கொடுத்தாரு, அது காலி ஆயிட்டு ஆண்டவர் உங்களுக்கு நீரூற்றை வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே இங்க எப்படி மாறிச்சுன்னா, முந்தினவைகளை இனிமே நீங்க நினைக்க வேண்டான்னு சொல்லல, நினைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் சூப்பரா இருக்குல்ல. அவர் உன்னை சிருஷ்டிப்பாராம், அப்போ நீங்க உன்னை கஷ்டப்பட்டு மறக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நினைச்சு பார்க்கணும். திரும்பி பார்த்தா கூட அந்த சுவடுகளே, கையை தட்டுங்க, நல்லா நல்லா நல்லா. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட பேச, உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க போய் மனதை செலுத்தாதீர்கள். கேயாசியை பாருங்க, எலிசா அபிஷேகத்துக்காக தேவ மனிதனுக்கு பின்பாக நடந்தார். Praise God. ஆனால் கேயாசி பொருளாசை நிறைந்தவனாய் நாகமானுக்கு பின்னாடி போகல, அவன் நாகமானின் குஷ்டரோகத்துக்கு பின்பாக போனான். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறது புதிய வானம் புதிய பூமி கிடையாது. ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறது நமக்குள்ள இருக்கிற இருதயத்தை சுத்த இருதயமாய் சிருஷ்டிக்கிறார். இந்த சுத்த இருதயம்தான் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பூரணமாய் அனுபவிக்க செய்யும். ஜீவ தண்ணீர் நதி எங்க இருந்து புறப்பட்டு வருமா? உள்ளத்திலிருந்து. Praise God. நம்ம நினைக்கிறோம் ஜீவ தண்ணீர் நதி பரத்திலிருந்து வராதுங்க, அது உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுது? உங்களுடைய என்னுடைய உள்ளம் ரொம்ப முக்கியம். தாவீதுக்கு புது இருதயத்தை கொடுத்தாரு. எந்த அளவுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? என் இருதயத்திற்கு. Praise God. இன்னைக்கு யார் யாருடைய இருதயம் சில காரியங்களால் அசசிப்படுத்தப்பட்டிருந்ததோ, நீங்கள் அவருக்குள்ள இருக்கிறதுனால உங்க இருதயத்தை அவர் இருதயத்துக்கு ஏற்றதாய் அவர் சிருஷ்டிக்கிறார். Praise God. ஏசாயா 65:43-65 அதுல 1 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த 65 ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் மனுஷன் சொல்றாரு, நீங்க முந்தினதை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை. அப்ப இங்க நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன செய்யக்கூடாது? முந்தினதை நினைக்க கூடாது. நீங்க கஷ்டப்பட்டதை, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காததை, இதையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, எலியா போனோடனே எலிசன்னு வஸ்திரத்தை கிழிச்சார் பத்தியலா, பீரோவில் இருக்க வஸ்திரத்தை எல்லாம் கொண்டாந்து போட்டு கிழிச்சாலும் என்ன செய்யாது? தேவ பிள்ளைகளே, முந்தினவைகளை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்களே உங்களுடைய புதிய காரியங்களுக்கு தடையா இருக்கிறீர்கள். தயவு செய்து நேத்தைக்கு நடந்ததை, போன வாரம் நடந்ததை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தயவு செய்து தூக்கி தலையை சுற்றி எரிந்து விடுங்கள். புதிய காரியங்கள் உண்டாகிறது. Praise God. ஸோ ஆண்டவர் புதிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு.
ஆனால் நம்ம எதையோ பழசை நினச்சிக்கிட்டே இருக்க அதாவது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். ஒரு சாக்ஸ் ஸ்டோரி தெரியும் அப்படி தானே? அப்போ ஒரு சீனியர் லாயர் ஜூனியர் லாயர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங்கில் உட்காந்து கேட்கவே முடியல. கப்புன்னு என்னச்சு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே எல்லாரும் முகமும் சுளிக்குது. உடனே பார்த்தா வாசனை அந்த சீனியர் லாயர் இருக்கார் பாருங்க, அவர் பக்கத்தில் இருக்க ஜூனியர் லாயர் பக்கத்தில் இருந்து தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. உடனே சாப்பாடு முடிஞ்சோடனே வேலையாக போய், டேய் என்னடா நம்மளே தான் எல்லாரும் பார்க்குறாங்க, உன் சைடில் இருந்தால் பயங்கரமாக வருது அப்படின்னு. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அது சாக்ஸு பழைய சாக்ஸு வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. என் பேரையை கெடுத்துருவேன் போல, மீட்டிங் முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, எல்லாரும் கான்சன்ட்ரேஷன் இங்கே வருது, வாடா சாப்பிட்றோமோ இல்லையா ஃபஸ்ட்டு போய் அவனுக்கு சாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். வேகமாக போய் என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் போயிட்டு புது சாக்ஸ் என்ன பண்ணிட்டாரு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டார். அப்பா இனிமேல் மீட்டிங் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அதே ஸ்மெல்லு மாறவே இல்லை. எல்லாரும் அப்படி பார்க்காங்க, இங்கேருந்து தான் உற்பத்தி மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருக்கு. உடனே ஒரு காலை பார்க்குறே, புது சாக்ஸ் வாங்கி கொடுத்தோம்லாடா, மறுபடியும் என்னடா ஸ்மெல் வருது அப்படின்னா, ஆமாம் வாங்கி கொடுத்தீங்க, போட்டிருக்கியாடா, ஆமாம் போட்டிருக்கேன், போட்டிருக்கான். உடனே பிறவியாண்டா ஸ்மெல் வருது அப்படின்னா, ஆமாம் பழைய சாக்ஸை நம்ம பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்ல. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் புதுசை கொடுத்துட்டாரு. இன்னும் நீங்க பழைய சிந்தையோட இருந்தீங்கன்னா புது வாசனை வெளியில வராது. ஏன்னா எப்பவுமே நெகட்டிவ்க்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யுது. உண்மைதானாங்க. அதாவது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ஜோக்கை நினச்சி 10 முறை உங்களால் சிரிக்க முடியலன்னா, ஒரு துக்கத்தை நினச்சி 100 முறை நீங்கள் அழுவீங்களாம். நல்லா களிப்பாக இருந்துட்டு போங்க, செழிப்பு உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னாலே பணம்லாம் உங்களை என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான, அப்போ நம்மளை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிடுவான் போல அப்படின்னு என்ன பண்ணிடும், உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பழைய காரியங்களை தயவு செஞ்சு இங்கே யாராவது நீங்கள் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒன்றும் தரல, ஒன்றும் தரமாட்டாங்க, ஏன்னா உங்கள் அப்பா நிறையா வச்சுட்டு இருக்காரு. பிரைஸ் காட். பிறகு அடுத்த ஏரியா எப்படின்னா, ஆபிரகாம் கொஞ்சோண்டு தான் தண்ணி என்ன பண்ணாரு கொடுத்தாரு, அது காலி ஆயிட்டு ஆண்டவர் உங்களுக்கு நீரூற்றை வைத்திருக்கிறார். தயவு செய்து இந்த உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் செஞ்சாங்க அந்த ஏரியாவே, இதெல்லாம் உங்களை நல்லதுக்கு கிடையாது, உங்களை வம்பாக்குறதுக்கு இருக்கிற காரியங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பது நல்லது. பிரைஸ் காட். அவங்க செஞ்சிருவாங்களா, இவங்க செஞ்சிருவாங்களா, அவங்க செய்யல இவங்க செய்யல, தயவு செய்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஆண்டவரை ஓரமா உட்கார வச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் காட். ஓகே, ஸோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை. இது அஸ்திவாரமாக ஒரு ஏரியா. நமக்கு இதுவும் தேவைப்படுது. பைக்கில் அப்படி துடைக்கணுமா, இல்லை அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாமா? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா துடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது என்ன பண்ணணும், பைக்கை துடைக்கணும். நம்ம இன்னைக்கு ரொம்ப மேலான காரியங்களை பேசிட்டு இருக்கோம். பெட்ரோல் போடுறோம் நல்லது, வேற ஏதாவது பார்ட்ஸ்லாம் மாற்றுறோம் நல்லது. அது மாதிரி இருக்கிறத புதுசாக வச்சுக்கிடணும்னா அப்பப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் தூசியை துடைக்கணும். இந்த தொடச்சி கொண்டு போயிட்டோம்னா புதுசாகவே தெரியும். பிரைஸ் காட். இது அஸ்திவாரமாக இருக்குது, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, 65 எடுத்துக்கிடுங்க, அதில் சொல்கிறாரு பாருங்க, நல்ல கவனிங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே. கையை தட்டுங்களேன். இங்க எப்படி மாறிச்சுன்னா, முந்தினவைகளை இனிமே நீங்க நினைக்க வேண்டான்னு சொல்லல, நினைக்கப்படுவதில்லை. இங்க நீங்க முயற்சி எடுத்து உன்னை மறக்க தேவையே. அவர் உன்னை சிருஷ்டித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை நன்மைகளால நடத்த நீங்க அந்த கீழான காரியங்களை என்ன பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதில் அப்படியே நினைக்கப்படாம போய்விடுமாம். அவர் உன்னை சிருஷ்டிப்பாராம், அப்போ நீங்க உன்னை கஷ்டப்பட்டு மறக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நினைச்சு பார்க்கணும், திரும்பி பார்த்தா கூட அந்த சுவடுகளே. கையை தட்டுங்க, நல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு
தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சிருஷ்டிக்கிற ஆண்டவர், புதியவைகளை சிருஷ்டிக்கிறார். புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறீங்க, இது ராஜ்யத்துக்கான காரியம். அடுத்து இப்போ ஒரு நடைமுறையில என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். சங்கீதம் 51 எடுங்க. தாவீது ஒரு குறைவில் இருக்கிறாரு, ஒரு பயத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றார் பாருங்க 8வது வசனத்துல, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நொறுக்கப்பட்ட எலும்புகள் களி கூறும். யாரும் தப்பா நினைக்காதீங்க, இவரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு வாசிக்கிறேன், நான் கரெக்டாக வாசிக்கிறேன். ஆண்டவர் எலும்புகளை புஷ்டியாக்குகிறவர், அவர் எலும்புகளை நொறுக்குகிற தேவன் கிடையாது. அவர் உன்னை விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? சந்தோஷத்தையும். ஆனால் அது அவர்கிட்ட இப்போ அதுக்கு காரணம் இருக்கு. பத்சேபால் அந்த விளையாட்டு திருவிளையாடல் மகிழ்ச்சியையும். ஆமாம், நீங்கள் விளையாட்டு தான் விளையாடணும். ரொம்ப பெரிய திருவிளையாடல் அறுவிளையாடல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விளையாடிட்டு பிற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எங்கேயாவது போட்டுட்டு பிற தேடினாலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, போகிறது சீக்கிரம் போயிடும். போகிறதுக்கு ஒரு செகண்டுங்க. இப்போ நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், கைட்டை கிழிக்க முடியலைனாலும் ஒரு கத்தரிப்பான் எடுத்து என்ன பண்ணிடலாம். எப்படி டெய்லர் கத்தரிப்பான் எடுத்து என்ன பண்ணிடலாம், சச்சக் 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 சச்சக்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், துண்டு துண்டாக வெட்டி எரிஞ்சிடலாம். ஆனால் ஒரு துணியை நீங்கள் தச்சு எடுக்கணும்னா 3-4 மணி நேரம் என்ன செய்யும்? தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட பேச, உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் போய் மனதை செலுத்தாதீர்கள். ஒரு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எதையோ ஒன்றை பார்க்குறீங்க, அது தேவ பிரசன்னத்துலேருந்து உங்களை கொஞ்சம் விளக்குற மாதிரி இருந்தால் மொபைலை தூக்கி உடைக்கிற அளவுக்குலாம் வந்துடாதீங்க. அதை மூடிட்டு வெளியில் வர அளவுக்கு வாங்க. நீங்கள் இப்படி மூடிட்டு வெளியில் வரலன்னா ஒரு நாள் உங்கள் அதே கையால் இந்த மொபைலை நீங்கள் உடைக்க வேண்டிய நிலைமைகள் வரும். அப்படி வந்துருங்க. கிறுக்கனா நம்மளை என்ன பண்ணிரும்? யூதாசை மாத்துச்சா? எங்களுக்கு என்ன ஓம்பாடு. கடைசியில் 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணான் தேவாலயத்தில். ஒரு நேரம் அது அவனுக்கு அருமையாக தெரிஞ்சுது, ஆனால் இப்போ அதுவே அவன் சந்தோஷத்தை என்ன பண்ணிருச்சு. கேயாசியை பாருங்க. எலிசா அபிஷேகத்துக்காக தேவ மனிதனுக்கு பின்பாக நடந்தார், பிரைஸ் காட். ஆனால் கேயாசி பொருளாசை நிறைந்தவனாய் நாகமானுக்கு பின்னாடி போகல, அவன் நாகமானின் குஷ்டரோகத்துக்கு பின்பாக போனான். போய் கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிட்டான், பயங்கர சந்தோஷம். கொண்டு போய் வீட்டில் என்ன பண்ணிட்டான், கடைசியில் எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். எலிசா செம கடுப்பாயிட்டாரு. ஏன்னா ஸ்பிரிட்டில் என்ன செஞ்சிட்டு வெளிப்பட்டுருச்சு. எப்பா எங்கே போயிட்டு வந்த அப்படின்னா, நான் எங்கேயுமே இந்த எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டப்பாவது ஐயா சாமி அப்படின்னு ஒரு முழங்கால போட்டிருந்தா, அதோட உண்மையில சொல்கிறேங்க, அதில் சரண்டர் ஆயிருந்தா குஷ்டரோகம் என்ன பண்ணியிருக்காது. ஆனால் அவர் இல்லைண்ணா எங்கேயுமே என்ன பண்ணலை. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, நாகமானிடமிருந்து விடுபட்ட குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் பிடிப்பதாக. உடனே குஷ்டரோகி ஆகி சமூகத்தை விட்டு என்ன பண்ணாராம். எவ்வளவு அபிஷேகமா இருக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எதுல இருக்கணும்? முதலாவது அபிஷேகத்தில். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் கொடுக்கிற பொருட்களிலும் ஐஸ்வர்யத்திலும் வரணும். தனியா என்ன பண்ணிடக்கூடாது. அவர் தாவீது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டாரு. இப்போ பாருங்க, அவர் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு பாருங்க. அதுல 51:10 வசனம் நல்ல கவனிங்க. இதுதான் இன்னைக்கு நான் மெயின் வசனம். தேவனே சுத்த
சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பிரைஸ் காட். என்ன இருதயமா? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறது புதிய வானம் புதிய பூமி கிடையாது. ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறது நமக்குள்ள இருக்கிற இருதயத்தை சுத்த இருதயமாய் சிருஷ்டிக்கிறார். ஏன்னா நம்மளை அறியாமலே அநேக நேரம் நம்முடைய இருதயம் என்னதான் மாறிடுது? அசுத்தமாய். வெறும் இந்த வேசித்தனம் விபச்சாரம் அது மிகப்பெரிய அசுத்தம். அடுத்து இந்த நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள், நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள். நேத்தைக்கு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அண்ணன் நானும் சமரசமானோம். ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு காட்டேஜ் பிரேயர் முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் வெக்ஸாகி போய் ஊத்துமலையில் ஊழி என்னத்தை ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காரியத்தை வச்சு ஒரு வெக்ஸாகி என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அண்ணனுக்கு அது கொஞ்சம் வருத்தமாயிற்று. நம்மளே ஒரு இளைப்பாறுதல் மனநிலையில் இல்லைன்னா எப்படி அப்படின்னோடனே நமக்கு டப்புன்னு பாருங்களேன், அந்த நேரத்துக்கு எப்படி வார்த்தை வருது பாருங்கன்னு அண்ணன் சொன்னேன். ஆமாம், ஆண்டவரே ஆதியாகும். அது ரெஃபரன்ஸோட எங்கே கூட ரெஃபரன்ஸை சொல்ல மாட்டேங்கும். மெசேஜ் பேச வந்து நின்றுட்டு உங்கள்கிட்ட ரெஃபரன்ஸை கேட்டுட்டு நிற்கும். அங்கே எப்படி வருது பார்த்தீங்களா ரெஃபரன்ஸு? வீட்டிலேருந்து ரொம்ப வெக்கப்பட்டேன். சாய் ஆடா பாவி, தவற ஒத்துக்கிட்டு துற வரதை விட்டு அது ரெஃபரன்ஸோட நியாயப்படுத்துறது. எந்த மாதிரி புத்தி என்ன பண்ணக்கூடாது? கல்பனாக்கா எப்படி சிரிக்காங்க, ரசிச்சு சிரிக்கீங்க எனக்கா? இல்லை இப்படிலாம் ஃப்ரீயாக போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அண்ணன்ட்ட நான் பாட்டு தடப்படான்னு ஆண்டவரே ஜனங்கள்லாம் படைச்சிட்டு மனஸ்தாவப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை என்ன ஒன்றாச்சு. அப்புறம் மறுநாள் கொஞ்சம் அந்த ப்ரேயரில் பேசி அப்புறம் அண்ணன்ட்ட பேசினதுக்கப்புறம் தான் என்ன வருது, ரிலாக்ஸேஷன். அப்போ எனக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் என்ன செஞ்சுட்டு அண்ணனே சொன்னான், எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பிறகுதான் அப்படியே ஒரு எப்படி சிரிக்க, ஐயோ என்னச்சு. நான் எப்போ அதில் தீர்மானமாக இருப்பேன். ஒரு ஆள் ஒரு சூழ்நிலையில் ஒன்று பேசும்போது நம்ம பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா விபச்சார ஸ்திரியை வச்சு சகையை வச்சு நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கோம். டப்புன்னு நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தோடனே டப்புன்னு ஆதியாகம் 6ஆம் அதிகாரம் வசனம் மட்டும் நம்ம தெரியாமல் இருந்திருக்கு. டக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. என்ன சொல்லிட்டாங்க, சரி வருத்தப்படக்கூடாது, நம்ம எதுக்கும் நம்ம எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தையில் வேற லெவலில் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும். அப்போ இப்போ ஏன் இருதயம் என்ன செஞ்சுட்டு அசுத்தமாய்? யாருடைய இருதயனாலும் எப்பனாலும் அது அசுத்தமாக மாறதுக்கு வாய்ப்பு. பிரைஸ் காட். ஸோ எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? கையை வைத்து கண்ணை திறந்துட்டே ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் சிருஷ்டிப்பாராம், அதனால நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீங்களாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அனுதினமும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எங்க இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லைங்க. இந்த சுத்த இருதயம்தான் உங்களை அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பூரணமாய் அனுபவிக்க செய்யும். நீங்க இந்த சுத்த இருதயம் இல்லாம அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்களேன். நேற்று உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஜீவ தண்ணீர் நதி எங்க இருந்து புறப்பட்டு வருமா? உள்ளத்திலிருந்து. பிரைஸ் காட். நம்ம நினைக்கிறோம் ஜீவ தண்ணீர் நதி பரத்திலிருந்து வராதுங்க, அது உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுது. என்னுடைய உள்ளம் ரொம்ப முக்கியம். அப்ப தாவீதுடைய இருதயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அசுத்தமா மாறிற்று. நம்ம ஒவ்வொருடைய இருதயமும் ஒவ்வொரு விதங்கள்ல என்னதான் மாறுது அசுத்தமா. சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சிலர் அவங்க இருதயத்துக்கு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டேன். இயேசுவே தோத்து போயிருவார் போல. அவரே ஆச்சரியப்பட்டுருவார், இவர் நமக்கு மேலலாயா வரா. நான் ஒருத்தருக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தை என்ன பண்ணிட மாட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு நான் உள்பட இங்கே இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம். என் வார்த்தை என் இருதயத்தை என்ன பண்ணிடுது, என் சிந்தனை என் இருதயத்தை என்ன பண்ணி. தேவ பிள்ளைகளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் எதை காத்துக்கிடணுமா? எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணணுமா? எல்லா காவல்னா என்ன அர்த்தம்? வார்த்தை, சிந்தனை, செயல்பாடுகள், எல்லா காவலும். அது மெயினா கண்ணு சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிந்தனைக்கும் இந்த கண்ணுக்கும்
இந்த வார்த்தைக்கும் நல்ல காவல் வைக்கணும். பிரைஸ் காட். பேசுறத நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. யாரையாவது திட்டினா கூட நல்லா இருப்பான் அப்படின்னு திட்டிருங்க. கோபத்துல நல்லா இருப்பான்னு என்ன பண்ணுங்க, எங்க பரலோகம் உங்களை வேற லெவல்ல கொண்டாடுங்க. பிரைஸ் காட். நான் சொல்றேன், இப்படி நீங்க ஆசீர்வதிக்க நீங்க இளமை ஆயிக்கொண்டே இருப்பீர்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க வீட்டில் யாராவது உங்களை ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்களா, அதெல்லாம் நல்லா நிறைய எழுதி கொண்டு அப்படியே வாழ்த்துங்க. பிரைஸ் காட். ஒரு நாள் அவங்களும் உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணணுமா? ஏன் அப்படின்னா, அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரைஸ் காட். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல ஒவ்வொரு நேரம் நம்ம பிரசங்கம் பண்ண இதுதான் ஹைலைட்டான வேடும்பமா. இப்ப நான் ராஜ்யத்தின் மனைவியோட சொல்ல அங்கங்க அப்படியே இந்த சாறு பிழிஞ்சு ஒரு சொட்டு எடுத்தோம்னா ஜீவன் வந்து நிக்குது. இருதயத்தை எல்லா காவலோட என்ன பண்ணணுமா? இருதயத்தை ஒரு நாளும் பழசாக அண்டட்ட ஒரு 1 month இந்த ஜெபத்தை வைப்பீங்களா? ஒருவேளை ஏதா காரியங்கள்னால உங்களுடைய இருதயம் அசுத்தமாயிருந்தால் அதெல்லாம் அப்படியே சொல்லி 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 என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அப்படியே புது இருதயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு புது இருதயத்தை கொடுத்தாரு. எந்த அளவுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? என் இருதயத்திற்கு. பிரைஸ் காட். இன்னைக்கு யார் யாருடைய இருதயம் சில காரியங்களால் அசுசிப்படுத்தப்பட்டிருந்ததோ, நீங்கள் அவருக்குள்ள இருக்கிறதுனால உங்க இருதயத்தை அவர் இருதயத்துக்கு ஏற்றதாய் அவர் சிருஷ்டிக்கிறார். பிரைஸ் காட்.